ஹாய், வெல்கம் டு ஸ்வீட் மிச்சி. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, வெளிநாட்டுக்கு படிக்க போகலாமா வேண்டாமா, அப்படி படிக்க போனா யார் படிக்க போகலாம், யார் படிக்க போக தேவையில்லை, அது தேவையில்லைன்னா அவசியம் இல்லை, அதுக்கு இங்கேயே இருந்துக்கலாம் அப்படின்ற அந்த கான்டெஸ்ட்ல நான் சொல்றேன். ஸோ அப்படி படிக்க போனா யார் படிக்க போகலாம், யார் படிக்க போக தேவையில்லை அப்படின்ற ஒரு விஷயம் தான். அதை பத்தி இன்னைக்கு நம்ம பேச போறோம்னா ரெண்டா பிரிச்சுக்கணும். +2 முடிச்சுட்டு போறதா இல்லை யூஜி முடிச்சுட்டு போறதா. நான் இங்க யூஜி எல்லாம் முடிச்சுட்டு அது இங்க வேலையில இருந்துக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே ஒர்க் பர்மிட்ல போறதை பத்தி நான் இங்க பேச வரல. நான் இங்க பேச போறது எஜுகேஷனுக்காக, ஸ்டடி வீசால யார் போகலாம், யார் போக தேவையில்லை அப்படின்ற ஒரு விஷயம். அப்படி போனா எவ்வளவு செலவாகும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இன்னைக்கு நிறைய பாப்புலேஷன் ஃபர்ஸ்ட் அவங்களுடைய யூஜியை முடிச்சிடுறாங்க. யூஜி இங்கே 4 இயர்ஸ் முடிச்சுட்டு பிஜிக்கு மட்டும்தான் அங்கே போறாங்க. ஸோ அங்கே வெளிநாட்டில் மேக்ஸிமம் 90% மேலே 90% 1.8 இயர்ஸ், ஐ மீன் 1.5 வருஷம், அதாவது 18 மந்த்ஸ் கோர்சஸ் தான் அங்கே அவைலபிள். மேக்ஸிமம் 2 இயர்ஸ் கம்ப்ளீட் கோர்ஸ், அதாவது 24 மந்த்ஸ் கோர்சஸ் அங்கே கிடையாது. ஸோ ஒரு 1.5 வருஷம் கோர்ஸுக்கு எவ்வளோ செலவாகும், அப்படி 1.5 வருஷம் அங்கே போனால் கோர்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் எத்தனை வருஷம் அங்கே தங்கலாம் ஃப்ரீயா. அதுக்குள்ள நீங்க ஒர்க் பர்மிட் அங்கே வாங்கி ஆகணும். அப்படி நீங்க ஒர்க் பர்மிட் வாங்கிட்டீங்கன்னா யூ கேன் ஸ்டே ஃபார் சம் மோர் டைம். அதுக்கப்புறம் நீங்க ஒரு ஒர்க் பர்மிட்டுக்காக நீங்க அப்ளை பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் 4 இயர்ஸ் இன்ஜினியரிங் கோர்ஸ் இங்கே நீங்க முடிக்கிறீங்க. 4 இயர்ஸ் இன்ஜினியரிங் கோர்ஸ் இங்கே முடிச்சுட்டு அங்கே நீங்க போனீங்கன்னா இந்த 1.5 வருஷம் கோர்ஸுக்கு 35 லட்சம் ரூபா மினிமம் செலவாகும். 35 lakhs. இதுல இந்த ஸ்காலர்ஷிப்னு சொல்றது இதெல்லாம் சேர்த்து தான் நான் சொல்றேன். இந்த ஸ்காலர்ஷிப்ன்றது ஒரு போங்கு தான். மேக்ஸிமம் போனால் $2,000 ஒரு ஸ்காலர்ஷிப்னு சொல்லுவாங்க. அதுக்கு நீங்கள் 85% எடுத்துருக்கணும்னு சொல்லுவாங்க. இவ்வளோ பஞ்சாயத்துக்கு நம்ம நடுவில் அந்த $2,000 ஸ்காலர்ஷிப்ன்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஸோ இதெல்லாம் போக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 35 லட்ச ரூபா செலவாகும். ஸோ இந்த 35 லட்ச ரூபா செலவு பண்ணி அங்கே நீங்கள் ஒரு 1.5 வருஷத்துக்கு நீங்கள் இங்கே போயிட்ட பிறகு நீங்கள் ஒரு 1.5 வருஷம் நீங்கள் இங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஸோ அந்த 1.5 வருஷத்துக்குள்ள நீங்கள் ஒர்க் பர்மிட் எடுத்தாகணும். அப்படி நீங்கள் ஒர்க் பர்மிட் எடுக்கலை, உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கல, ஒர்க் பர்மிட் எடுக்கலைன்னா 1.5 வருஷம் கழிச்சு நீங்கள் ரிட்டர்ன் இங்கே தான் வந்தாகும். ஸோ ஒர்க் பர்மிட் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஒர்க் பர்மிட் எத்தனை நாள் இருக்கோ அத்தனை நாள் நீங்கள் அங்கே தங்கிக்கலாம். ஸோ இன் தட் கேஸ் நீங்கள் ஒரு 1.5 வருஷம் அங்கே தங்குற அந்த பீரியடுக்குள்ளே நீங்கள் ஒர்க் பர்மிட் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் கூட அங்கே ஸ்டே பண்ணலாம். அந்த ஒரு 5 இயர்ஸ் பீரியட் நீங்கள் அங்கே ஸ்டே பண்ணிட்டீங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் த PR, பெர்மனன்ட் ரெசிடென்ட். ஒரு வேலை அந்த 1.5 வருஷத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கல, நீங்க உங்களால ஒர்க் பர்மிட் எடுக்க முடியல அப்படின்னா யூ ஹேவ் டு கம் பேக். அந்த 35 லட்சமும் மொத்தமும் போயிடும். ரெண்டாவது, அங்க ஸ்டே பண்ற வரைக்கும் இன்னைக்கு டேட்ல நிறைய செலவாகுது. அதாவது எனக்கு தெரிஞ்சு இந்த யூடியூபர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இங்க வராதீங்க, இது நல்ல இன்னைக்கு இருக்கிற ஸ்டேஜ்ல இது கரெக்டா இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதை விட இங்க நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. உங்களுக்கு நல்லாவே தெரியும். போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு வாரம் கூட அவளை 12,000 பேர் அவன் வேலையை விட்டு தூக்கிட்டான், 20,000 பேர் இவன் வேலையை விட்டு தூக்கிட்டான். இங்கேயும் அதே நிலைமை தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல என்னை பொறுத்த வரைக்கும் இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு நான் சொல்ல மாட்டேன், இங்க விட அங்க பெட்டரா இருக்குன்னு தான் நான் சொல்றேன். நான் நிலைமையை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல சுகாதாரம், நல்ல ஒரு பொல்யூஷன் இல்லாத ஒரு ஊர், நம்ம வாங்குற சம்பளத்துக்கு நமக்கு கிடைக்கிற அந்த சலுகைகள், இது எல்லாமே நம்ம கட்டுற டாக்ஸுக்கு நமக்கு கிடைக்கிற சலுகைகள், இது எல்லாமே அங்கே பெட்டரா இருக்கு. பட் அங்கே யார் யார் போகலாம், யார் யார் போக வேண்டாம். இங்க உங்களுக்கு 1க்கு 2 வீடு இருக்கு, ஒரு நல்ல வருமானம் வர ஒரு பிஸ்னஸ் இருக்கு அப்பாவுக்கு அப்படின்னா தயவு செஞ்சு போக வேண்டாம். நீங்க இங்கேயே அந்த லைஃப்பை லீட் பண்ணலாம். இல்ல இங்க உங்களுக்கு ஒரு 2 வீடு இருக்கு, இல்ல ஒரு வீடு இருக்கு, ஒரு படிப்பு முடிச்ச உடனே ஒரு 4 இயர்ஸ் கோர்ஸ் முடிஞ்ச உடனே ஒரு 30,000 ரூபாய் சம்பளத்துல நீங்க ஒரு வேலையில செய்றீங்க. போக போக உங்களுக்கு 50,000 60,000 சம்பளம் வரும். அப்படின்ற பட்சத்துல நீங்களும் போக வேண்டிய அவசியம் இல்லை. இல்ல இதை விட எனக்கு பெட்டர் லைஃப் வேணும் அப்படின்னா யூ கேன் கோ, அது உங்களுடைய விருப்பம். ஆனா ஒரு நல்ல ஒரு செட்டில்மெண்ட் லைஃப் இங்க இருந்தா இங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. இங்க சொந்த வீடும் இல்லை, ஒரு நல்ல வருமானம் உள்ள ஒரு வேலையும் கிடைக்கல அப்படின்ற பட்சத்துல தயவு செய்து நீங்க அங்க போங்க. ஆனா உங்களால அது போக முடியும். என்னடா இப்படி பேசலான்னு பாத்தீங்களா? ஆமா, அங்க போகணும்னா 35 லட்ச ரூபா வேணும். அந்த 35 லட்ச ரூபா வேணும் அப்படின்னா உங்களுக்கு இங்க ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும், அப்போதான் பேங்க் லோன் தருவான். இல்லைன்னா பேங்க் லோன் தரமாட்டான்.
இங்கதான் ப்ராப்பர்ட்டி இருந்தா அங்க போக வேண்டாம்னு சொல்றோமே, அதுவும் ஒண்ணு இருக்கு இல்லையா. ஸோ ஒரு கன்ஃபியூஸ்டான ஒரு ஸ்டேஜ் தான். ஆனா இங்க ப்ராப்பர்ட்டி வச்சுக்கிட்டு நம்ம அங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அங்க ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னா யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் மோர், லைக் வருஷ கணக்கை நீங்க ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அட் த சேம் டைம் இங்க இருக்கிற ப்ராப்பர்ட்டி வித்துட்டு நீங்க அங்க பிஆர் கிடைச்சோன்னே அங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிக்கலாம், எது வேணாலும் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் +2 முடிச்சுட்டு நீங்க போறது எனக்கு நான் பெட்டர்னு சொல்லுவேன். ஏன்னா அங்க இருக்கிற யூஜி கோர்சஸ் எல்லாமே 4 இயர் கோர்சஸ். ஸோ 4 இயர்ஸ் நீங்க அங்க படிச்சிருவீங்க. 4 இயர்ஸ் நீங்க அங்க படிச்சா உங்களுக்கு 3 இயர்ஸ் அங்க ஸ்டே பண்றதுக்கு ரூல் இருக்கு. ஸோ அந்த 3 இயர்ஸ்ல வந்து உங்களுக்கு ஒர்க் பர்மிட்டும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 4 + 3 7, நீங்க 7 இயர்ஸ் ஆயிடுது. ஆனா 5 இயர்ஸ் தாண்டின உடனே நீங்க பிஆர் அப்ளை பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ உங்களுடைய அந்த ஃப்ரீ ஸ்டே இருக்கு இல்லையா, படிப்பு முடிச்ச உடனே 3 வருஷம், அந்த ஃப்ரீ ஸ்டேக்குள்ளேயே நீங்க பிஆரும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ சான்சஸ் அதிகமா இருக்கு. ஆனா இதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்னா 4 இயர்ஸ் கோர்சஸ், 4 இயர் கோர்ஸ் நீங்க உங்களுக்கு படிக்கிறதுக்கு அங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 55 லட்ச ரூபா ஆகும். ஸோ பிஜிக்கு 1.5 வருஷத்துக்கு 35 லட்ச ரூபா ஆகிற இடத்துல அண்டர் கிராஜுவேஷன் யூஜிக்கு உங்களுக்கு 55 லட்சத்திலேயே நீங்க ஒரு கோர்ஸை முடிச்சிடலாம். 4 இயர்ஸ் கோர்ஸை நீங்க முடிச்சிடலாம். அதே நேரத்தில் 4 இயர்ஸ் முடிச்சு ஒரு 3 இயர்ஸ் நீங்க அங்கே ஸ்டேவும் பண்ணலாம். ஸோ டோட்டல் 7 இயர்ஸ் உங்களுக்கு அங்கே வாய்ப்பு இருக்கு. அதுக்குள்ள நீங்க பிஆரும் எடுத்துடலாம். ஆனால் இதுக்கு +2 முடிச்ச உடனே அந்த வயசு சரியான வயசா, அவங்களால அங்கே கோப்ப பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா, இங்கே நம்ம படுற கஷ்டத்துக்கு அங்கே போய் பார்த்தா நல்லது தான் நான் சொல்லுவேன். ஸோ நான் திருப்பி சொல்றது என்னன்னா, இங்கே உங்களுக்கு நல்ல எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்கு, ஒரு ஃபேமிலி பிஸ்னஸ் இருக்கு, ஒரு 2 ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படின்னா நீங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை நான் இங்கே படிச்சுட்டு வேலைக்கு தான் போய் ஆகணும், எனக்கு வேற ஆப்ஷன் இல்லை, எனக்கு வந்து இங்கே ஒரே ஒரு சொந்த வீடு மட்டும்தான் இருக்கு, நான் படிச்சு முடிச்சுட்டு நான் வேலைக்கு தான் போகணும்னா தயவு செஞ்சு நீங்க வந்து அங்கே போய் இங்கே கஷ்டப்படுறதுக்கு அங்கே போய் கஷ்டப்படுறதுக்கு வித்தியாசம் இருக்கு. நீங்க இங்கே கஷ்டப்படுறதுக்கு பதில் அங்கே போய் கஷ்டப்பட்டீங்கன்னா ஒரு பெனிஃபிட்டாவது கிடைக்கும். இங்கே எப்போ யாரை வேலையை விட்டு தூக்குவாங்கன்னு தெரியல. 40 வயசு ஆனாவே வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. இன்னும் 4 வருஷம் கழிச்சு பார்த்தோன்னா 35 வயசுலேயே வேலையை விட்டு தூக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ப்ரைவேட் செக்டாரில் ரிட்டையர்மெண்ட் ஏஜ் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு டேட்டில் 40 இயர்ஸ். உங்களுக்கு 40 வயசு நெருங்கிச்சா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ரிட்டையர்மெண்ட். ஏதோ ஒரு காரணம் சொல்லிப்பாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மேனுவல் இன்டெலிஜென்ஸ், அது அதுக்கு நீங்கள் வந்து சூட் ஆக மாட்டீங்க, இதுக்கு நீங்கள் எதுக்குடா நீ ஒத்து வர மாட்டேன்னு கூட சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஏதோ ஒரு காரணம் சொல்லி வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. ஸோ 40 வயசுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ண போறீங்க? ஒரு கமிட்மெண்ட் கூட மாட்டிட்டு இருக்கீங்க. ஸோ இன்னைக்கு டேட்டில் எத்தனை பேர்னால ஹோம் லோன் கட்ட முடியாமல் போக போதும், இன்னைக்கு டேட்டில் எத்தனை பேர்னால வந்து பர்சனல் லோன் கட்ட முடியாமல் போக போதும், இன்னைக்கு டேட்டில் எத்தனை பேர்னால தங்க குழந்தைங்களை வந்து ஒரு நல்ல காலேஜில் சேர்க்க முடியாமல் போக போதும், இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கு பெட்டர் நீங்கள் வெளிநாட்டில் போய் நல்ல, ஆனால் எல்லாருமே போயிட்டு ஒரே இடத்துல போயிட்டு ஒரே இடத்துல போக வேண்டாம் தான் நான் சொல்றேன். அந்த யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, கனடா, இந்த 5 கண்ட்ரியை தான் எல்லாருமே டார்கெட் பண்றாங்க. எல்லாரும் அங்கேயே போனீங்கன்னா அங்கே இன்னொரு இந்தியா தான் மாறப்போகுது. இன்னும் நிறைய கண்ட்ரிஸ் இருக்கு. அயர்லாந்து இருக்கு, ஜெர்மனி இருக்கு, இன்னொன்னு ரஷ்யா இருக்கு, இன்னும் நிறைய கண்ட்ரிஸ் இருக்கு. ரஷ்யா நம்ம யோசிக்கலாம், ஏன்னா வார் ஜோனா இருக்கு. மற்ற கண்ட்ரிஸும் யோசிக்கலாம். அதே நேரத்தில் எல்லாருமே ஐடிலேயே போய் விழுறாங்க. ஐடி என்ன நடக்குமே தெரியல. ஸோ எல்லாருமே ஐடியும் ப்ரிஃபர் பண்ணாதீங்க. எல்லாரும் ஒரே கண்ட்ரியா பார்த்து ஒரே இந்த 5 கண்ட்ரி மட்டும் டார்கெட் பண்ணாதீங்க. இன்னும் நிறைய கண்ட்ரி இருக்கு, இன்னும் நிறைய ஊர்ல இடங்கள் காலியா இருக்கு, அங்கேயும் போய் செட்டில் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ வெளிநாட்டுக்குன்னு போனோம்னா இவ்வளவு நம்ம யோசிக்கணும். நம்மனால முதல்ல வந்து லோன் எடுக்க முடியுமான்றதை பார்க்கணும். ஏன்னா ஆசை வச்சுக்கிட்டு போக முடியாம நம்ம கஷ்டமும் படக்கூடாது. ஸோ இவ்வளவும் யோசிக்க வேண்டியது இருக்கு. இதெல்லாம் யோசிச்சு முடிவு எடுங்க. இப்போ ஸோ நான் என்ன சொல்ல போறேன்னா, இப்போ உங்களோட முடிவு வந்து உங்க கையிலேயே நான் சொல்லிடுறேன். நான் சொல்றது கேட்கணுமா, இல்ல மற்ற யூடியூபர் சொல்றது கேட்கணுமா, இல்ல இந்தியாவில் இருக்கிற யூடியூபர் சொல்றது கேட்கணுமா, இல்ல அந்தந்த நாட்டில் உட்காந்துக்கிட்டு வரலாமா வேணாவான்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க அந்த யூடியூபர் சொல்றது கேட்கணுமான்றது நான் உங்க கையிலேயே நான் முடிவை சொல்லிடுறேன். ஏன்னா அங்கே இருக்கிறவங்க அங்கே இருக்கிற சுச்சுவேஷன்ஸை பத்தி பேசுவாங்க, இங்கே இருக்கிறவங்க இங்கே இருக்கிற சுச்சுவேஷன்ஸ் பத்தி பேசுவாங்க. நான் சொல்றது என்னன்னா,
இங்கே 40 வயசுக்கு மேலே நமக்கு வேலை இருக்குமா இருக்காதுன்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. அதில் ஏதாவது மாற்றங்கள் இருக்கா? கிடையாது. அதே மாதிரி இங்கே வேலை போச்சுன்னா இங்கே நமக்கு வந்து ஒரு நல்ல வேலை அதாவது சர்வை பண்ணுற அளவுக்காவது வேலை கிடைக்குமா அப்படின்ற அந்த கேள்விக்கு பதில் இருக்கா? இல்லை. ஆனால் அங்கே 40 வயசுக்கு மேலேயும் உங்களுக்கு வேலை இருக்கும். ரெண்டாவது, அங்கே வேலை போகணும்னா சர்வே பண்ணுறதுக்கு வேலைகள் இருக்கான்னு கேட்டால் இருக்கு. ரெண்டாவது, அங்கே ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. நீங்கள் வந்து ஒரு லேபர் ஜாபுக்கு போனீங்க அப்படின்னா மினிமம் $20 1 ஹவருக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ரூல் இருக்கு. அதுக்கு கம்மி சம்பளத்தில் அங்கே வேலை தரக்கூடாது அப்படின்ற ஒரு ரூல் இருக்கிறதுனால நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லையோ ஒரு பெட்ரோல் பங்க்லையோ ஒரு ரெஸ்டாரண்ட்லையோ எங்கே நீங்கள் வேலைக்கு போனாலும் 1 ஹவருக்கு $20 அப்படின்ற அந்த கணக்கு இருக்கு. அந்த காசு வந்தாவே நம்ம வந்து நம்ம குடும்பத்தை காப்பாற்ற முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா இங்கே அது கிடையாது. இங்கே வந்து 1000 ரூபாய்க்கும் வேலை வாங்குறாங்க, 5000 ரூபாய்க்கும் வேலை வாங்குறாங்க. இவ்வளவுதான் மினிமம் சேலரி கொடுக்கணும், மினிமம் வேஜஸ் கொடுக்கணும் அப்படின்ற ரூல்லாம் இங்கே கிடையாது. ஸோ நம்ம இங்கே இருக்கிறது நமக்கு எப்பவுமே பிரச்சனை தான். நான் இதெல்லாம் சொல்றது எல்லாமே வந்து பணக்காரங்களுக்கு நான் சொல்லலை. நம்மள மாதிரி சொந்த வீடும் இல்லாம ஒரு நிரந்தர வருமானமும் இல்லாம இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். அவங்க ட்ரை பண்ணி தயவு செய்து அவங்க லைஃபை பெட்டர் ஆக்கணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம் தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி அங்க இருக்கிற யூடியூபர்ஸ் நிறைய பேர் வந்து அந்த நாட்டுக்கு வரக்கூடாது அப்படின்றதுக்காக மேக்சிமம் நெகட்டிவ். ஏன்னா அங்க வந்து அவங்களுக்கு காம்படிஷன் ஆயிடும், அங்கேயும் பாப்புலேஷன் ஜாஸ்தி ஆயிடும். அதனால மேக்சிமம் தே வில் ட்ரை டு மேக் யூ ஃபீல் அன்கம்ஃபர்டபுள். அதாவது நீங்க அங்க வந்தீங்கன்னா நீங்க நல்லா இருக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரியே வந்து சில யூடியூபர்ஸ் சொல்லுவாங்க. அது மட்டும் நம்ம எடுத்துட்டு போகக்கூடாது. அதே மாதிரி இங்க இருக்கிறவங்க சொல்றதும் கேட்கக்கூடாது. ஸோ முடிவு உங்க கையில இருக்கு. நீங்க எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி ஒரு நல்ல முடிவு எடுங்க. பட் அங்க இங்க இருந்து நீங்க எந்த நாட்டுக்கு போனாலும் எதுவுமே ஈஸி கிடையாது. அதுக்கும் லட்சக்கணக்கில் செலவாகும். படிக்க போனாலும் சரி, இல்லை இங்கேருந்து பிஆர் வாங்கிட்டு போனாலும் சரி, பேங்க் பேலன்ஸ் இவ்வளோ காமிக்கணும், இவ்வளோ சொத்து இருக்கணும், இவ்வளோ படிச்சிருக்கணும், இதெல்லாம் பிஆருக்கு. இல்லை நீங்கள் அங்கே ஸ்டடி விசாவுக்கு போகணும்னா இவ்வளோ ஃபீஸ் நீங்கள் கட்டணும், இவ்வளோ பேங்க் ஃபீஸ் கட்டுறது போக இவ்வளோ பேங்க் பேலன்ஸ் காமிக்கணும், ஜிஐசி அமௌண்ட்னு ஒன்று இருக்குது அதை காமிக்கணும். ஸோ இவ்வளோ விஷயங்களும் இருக்கு. க்ளோசிங்கா வச்சா ஃபைன். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது நான் நம்பிக்கை இருக்கு. அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக்கோட நான் மறுபடியும் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.